குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் தனுர் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவுல விரிவா தெளிவா கிளியரா பார்த்துடலாம். முதல்ல இந்த ஆடி மாத பலன் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆடி மாத துவக்கத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன கிரக நிலைகள் இருக்கு, மேலும் ஆடி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைவு, குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ராசிக்கு 6ஆம் இடத்துல ஏற்படுது. அதாவது உங்களுடைய ராசி அதிபதியும் உங்க ராசிக்கு 5 கூடியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. அது உங்களுக்கு நல்லது செய்யுமானா கண்டிப்பா நல்லது செய்யும். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருக்கு. குரு தான் மறைஞ்சாலும் செவ்வாய் 6ல் இருந்தாலும் தன்னுடைய 8ஆம் பார்வையை ராசியை பார்க்கிறார். குருமங்கள யோகம் உங்களுக்கு முழுமையான பலனை தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே போல ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு இருக்கு. இந்த மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானத்துல இந்த 3 கிரகங்களுடைய இணைவு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது பகவானுடைய அமர்வு, ஆனா குருவின் பார்வையில கேது இருக்கிறது நல்ல விஷயம். சோ இதுதான் இந்த மாத துவக்கத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி 17/7/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான், ஒரு பாக்யாதிபதி 7ஆம் இடத்துல இருந்திருக்காரு இது நாள் வரைக்கும். இப்போ அவர் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு சூழல். இதுல நிறைய முன்பின் விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அது என்னங்கிறத தெளிவா லைனா பார்க்கலாம். அடுத்ததான் ஆடி மாதம் 3ஆம் தேதி 19/7/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன், அட்டமஸ்தானத்தில் இருந்த புதன் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, அந்த 10 கூடியர் 9ல் இருக்கிறது அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இது ஏற்பட போகுது. ஸோ இது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆடி மாதம் 15ஆம் தேதி 31/7/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6/11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாரு முதல் 15 நாட்கள். இந்த மாதத்துல ஆடி 15க்கு மேல ராசிக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். பாருங்க, 3ஆம் தேதி சிம்மத்துக்குள்ள புதன் வருது, 15ஆம் தேதி சுக்கிரன் சிம்மத்துக்குள்ள வர்றாரு. இந்த சிம்ம ராசிய சிம்மத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை சனியும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கு. இந்த மாதம் முழுக்க சனி செவ்வாயினுடைய பார்வை உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு கிடைக்குது. அதுல இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் பாக்குறாங்க. அப்போ சனி இந்த லக்னத்திற்கு உங்க ராசிக்கு நல்ல கிரகமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 2, 3க்கு அதிபதி, நல்ல கெடுதல் பலன் அதிகமா கொடுக்க கூடாத கிரகம் சனி பகவான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. செவ்வாய் 5, 12க்கு அதிபதி இருந்தாலும் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால பெருசா கெடுதலை செய்ய மாட்டாரு. அப்போ ரெண்டுமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான். 2 பேரும் சேர்ந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பாக்குறாங்க. அதுவும் செவ்வாயோ குரு கூட சேர்ந்துதான் பாக்குது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களா இருக்குது. அப்போ சுக்கிரனுக்கும் புதனுக்கும் செவ்வாய் சனியினுடைய பார்வை இங்கு நல்ல ஒரு பலனைத்தான் தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பாருங்க, சுக்கிரனும் குருவும் இணைஞ்சா அதுக்கு பேரு மதன கோபால யோகம் அப்படிங்கிறது பேர். இப்போ இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல உங்களுக்கு குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்படுது. 9ஆம் இடத்துல மதன கோபால யோகம் ஏற்படுது. 9ஆம் இடத்துல 10க்கு அதிபதி இருக்கிறதுனால அங்க தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற விஷயமும் ஏற்படுது. இத்தனை நன்மைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. ஆனா பாருங்க, ஒரே ஒரு விஷயம், 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்க போறார். ஸோ இதனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ கோச்சார பலன் தானே சார் இது முழுமையா எங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும், மாற்றம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு எப்படியாவது ஜாதகத்தில் நடந்துட்டு தான் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகப்படி எந்த கிரகத்தினுடைய தசை புத்தி அந்தரம் நடக்குதுன்னு பாருங்க. அந்த கிரகத்தை பத்தி பேசும்போது அந்த கிரகத்துக்கு என்னென்னவெல்லாம் பலன் சொல்றோமோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டா நடந்துடும். அப்ப தசாபுத்தி இல்லாத பட்சத்துல நடக்காதானே, அப்பவும் நடக்கும், பெரிய மாற்றங்களை கொடுக்காத வாழ்க்கையில, அவ்வளவுதான். இப்ப சூரியனை பார்க்கலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்திற்கு அதிபதி, தந்தையை சொல்லக்கூடியது, பாகியஸ்தானத்தை சொல்லக்கூடியது, வளர்ச்சி, புகழ், கீர்த்தி, வெற்றி, இது எல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அவர் போய் 8ஆம் இடத்துல அமர்றாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் 8ஆம் இடத்துலதான் இருக்க போறாரு. இப்போ தனுசு ராசி என்பர்களே, கொஞ்சம் நிதானம் கவனம் வேணும். எதுல அப்படின்னா, உங்களுடைய செல்வாக்க அதிகாரத்தை உங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தும் விதத்துல கொஞ்சம் கவனம் வேணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆளுமை செல்வாக்கு அதிகாரம் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு நினைச்சிட்டு நம்ம சில வேலைகளை செய்வோம். அதை மற்றவர்கள் தவறான சித்தரிப்போட அதுல குறைய கண்டுபிடிச்சு நம்மளுடைய பதவியோ நம்மளுடைய ஆளுமையோ அதிகாரத்தையோ கீழே இருக்குவதற்கு உண்டான வேலைகளை செய்வாங்க. டீ ப்ரொமோஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியாக ஒரு வேலைகளை செய்வார்கள். ஆனா அதுக்கெல்லாம் அசரமாட்டோம். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும், அசரமாட்டோம். இருந்தாலும் ஒரு நெகட்டிவான ஒரு போக்கு மற்றவர்கள் மூலமாக நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு ரொம்ப உடந்தையா இருக்கிறது, ரொம்ப முக்கியமா இருக்கிறது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மேலதிகாரிகள். சுயதொழில் செய்றீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க அரசு ஊழியர்கள். ஸோ இவர்களால தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம். இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட முதல்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மைண்டுக்குள்ள செட் பண்ணிக்கோங்க. 2ஆம் பட்சமா என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தந்தைக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகளை தருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதும்பாங்க, கைகால் மூட்டு வலிகள் அதிகமா இருக்கு, நடக்க முடியல அப்படிம்பாங்க. சில நேரங்கள்ல தந்தை ரொம்ப வயது முதிர்ந்தவரா இருந்தாரு, இல்ல ஒரு அமைப்புகள்ல ஒரு 40, 45, 50, 50 பிளஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கிடுங்க. அந்த ஸ்லிப்பேஜ் ஆகிற மாதிரியான இடங்களுக்கு வெளியில போகக்கூடாது. கீழே விழுந்து அடிப்பது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாகவே அதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும், கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு பேராசையை உண்டு பண்றதுக்கு உண்டான வேலையை செஞ்சிடும். நல்லா பாருங்க, பேராசையை உண்டு பண்றதுக்கு உண்டான வேலையை செஞ்சிடும். அப்ப என்ன நடக்குதுங்க அப்படின்னா, கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி அதிகமா சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பெட்டிங்கு, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, பிட்காயின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள அப்படியே நம்மளை எடுத்துட்டு போயிடுது. ஆனா 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா? ஸோ இப்போ 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு இல்லீகனால வழிகள்ல வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்க வைக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணாம சரியா நிதானமா யோசிச்சு செயல்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த இழப்பீடுகளை தவிர்க்கலாம். பேராசையின் மூலமாக வரக்கூடிய இழப்பீடுகளை தவிர்க்கலாம். 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது மேலதிகாரிகள் மூலமா, தந்தையின் மூலமா சில அழுத்தங்கள் உருவாகும். பதவி உயர்வு தாமதப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேலைக்காக, தொழிலுக்காக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணுன்ற ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த மாதம் கொஞ்சம் அதை ஒத்தி வைங்க. எனக்கு விசா கிடைச்சிருச்சு, நான் போயே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா நீங்க செய்யலாம், தப்பில்லை. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத கடைசியா சொல்லிடுறேன். ஆனா இப்பதான் அதுக்காக முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் அந்த முயற்சி கைவிடுறது நல்லது. ஏன்னா அதுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை, நிறைய தடங்களின் பேர்ல தான் நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது. ஸோ கவனம் தேவை அப்படிங்கிறதுல மாற்றத்தை செய்திடாதீங்க, நிதானம் வேணும் அதுல அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல பிஹெச்டி பண்றீங்க, எம்ஃபில் பண்றீங்க அப்படின்னு மேல் கல்வி படிக்கிறீங்க இல்லையா, அவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும்.
அதே போல ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க, ஒரு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல கேஷியரா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்கள்ல மிக முக்கியமான இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் கண்ணில் விளக்கணை ஊத்திட்டு உங்களுடைய வேலையை கவனமா பாருங்க அப்படிங்கிறது சொல்லுது. முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு டீ ப்ரொமோஷன் அதுக்கு சான்சஸ் சொல்லுது. கூடவே ரொம்ப பொறுப்புள்ள நபர்களுக்கு, பணங்காசு, அதே போல டீச்சிங் சைடில் இருக்கிறவங்களுக்கு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை இந்த மாதத்துல. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, முன்னொருத்தருடைய பணம் நம்ம கிட்ட புழங்கும் இல்லையா, அதாவது ஃபினான்ஸ் பண்றது, சீட்டு ஃபண்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் இல்லையா. ஸோ தனுசுனாவே அந்த லிங்க் எப்படியாவது வந்துடும். ஸோ அந்த அமைப்புகள்ல மற்றவர்களுடைய பணம் நம்ம கிட்ட இருக்கிற பட்சத்துல அதுலயும் கொஞ்சம் நிதானம், அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த மாதம் எடுத்தோம்னா மாட்டிக்கிடுவோம். கவனமா பார்த்துக்கணும். ஸோ இதுதான் சூரியன் தரக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்ததா பாருங்க, புதன் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆடி மாதம் 3ஆம் தேதி 19/7/2024 அன்னைக்கு அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தாரு, அவர் 8ல இருந்தார் விடுங்க. ஆனா 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார் மாத துவக்கத்திலேயே. 7ஆம் அதிபதி 9ல. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும். இதுல மாற்றம் இல்லை, சின்ன சின்னதா வரும். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, சரியான புரிதல் இருக்காது. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ணுவோம், அவங்க அந்த அட்வான்ஸா திங்க் பண்றது கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால மிஸ்கம்யூனிகேஷன் வரும். ஸோ அதை கவனமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்பவே சொல்லிட்டோம்னா நம்ம சொன்ன அப்படி கேட்க மாட்டாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு முன்னாடியே நம்ம யூடியூப்ல சொன்னாங்களே, சரி கொஞ்சம் அனுசரிச்சு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுறாங்க. ஸோ அதுக்காக முன்னாடியே அதை சொல்றேன். அடுத்ததா பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து சின்ன இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அது அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. மூணாவதா, வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிருக்கீங்க, சுய தொழில் செய்துட்டு இருக்கீங்கன்னா வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு, அதே போல அந்த வாடிக்கையாளரை நம்ம கிட்ட திரும்ப திரும்ப வாங்கி வைக்கிறதுக்கு ஏதாவது புது யுக்திகளை பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூழலை இந்த மாதம் ஏற்படுத்தி தரும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தால. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம். பாருங்க, 9ஆம் அதிபதி அப்படின்னு சரி 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 9ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம். இப்படி ஒரு யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது நன்மையா சார்னா கண்டிப்பா நல்ல விஷயம்தான். 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணிய பாகிய அமைப்புகள், அதாவது முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல கெட்ட வினைகளுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்துல நிறைய நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது இந்த காலகட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு புதன் தசையோ புத்தியோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா பாருங்க, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நீங்கள் முன்பு செய்த நல்ல வினைகளின் கர்மாக்களின் பலனை இந்த காலகட்டம் அனுபவிக்க வைப்பார். கெட்டதை நீக்கிட்டு நல்லதை மட்டும் அனுபவிக்க வைப்பார். அதுதான் முக்கியம். ஏன்னா இருக்கிறது பாக்கியஸ்தானத்துல. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு மேலுள்ள நபர்கள், மேலதிகாரிகள், மேலுள்ள நபர்கள் நல்லா பாருங்க, அவர்கள் இடம் மாறுவதற்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆளுகள் அப்பாயின்மெண்ட், 2 பேருக்கு இடம் காலியா இருக்குன்னா புதுசா ஒன்னரால போட்டுருவாங்க. அப்போ அந்த சீட்டு ஃபில் பண்ணப்படுது உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மேலதிகாரிகளுக்கு. ஸோ அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தைக்கு என்னதான் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் தந்தைக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு புதன் சிம்ம ராசிக்குள்ள இருக்கிறது. அதே போல ஆடி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல 5/8/2024 மேல தந்தை உங்கள் பேச்சை கேட்க மாட்டார். யார் பேச்சையும் கேட்க மாட்டார். அவருக்கு என்ன சரின்னு படுது அதை தான் செய்வார். கொஞ்சம் பிடிவாதம் அதிகமா காட்டக்கூடிய நபராக அந்த காலகட்டம் நம்மளுடைய கண்களுக்கு தென்படுவார் அப்படிங்கிறது சொல்லுது. ஆனா இங்க செவ்வாயினுடைய பார்வை புதனுக்கு இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் அதுல கொஞ்சம் அந்யூன்யத்தை ஏற்படுத்திடுது. கூடவே அந்த அயன சயன போக விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி
எவ்வளவு பிரிவினைகள் இருந்தாலும் எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த செவ்வாய் செய்கிறார். செவ்வாய் புதனை மட்டும் பார்க்கல, கூடவே சுக்கிரனையும் பார்க்கறாங்க. ஆடி மாசம் 15ஆம் தேதி 31/7/2024 அப்புறம் சுக்கிரனுடைய அமைப்புக்கும் செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. மதன கோபால யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதும் சனியினுடைய பார்வை இருக்கிறதும் நல்லதா சொன்னா கண்டிப்பா நல்ல விஷயம். பொருளாதார ரீதியாக ஏதாவது சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் இருந்துட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார குறை நீங்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. சனி சுக்கிரனை பார்க்கிறார். சனி 2ஆம் அதிபதி 6-11 கூடியவரை பார்க்கிறார். அப்போ 2, 6, 11 தொடர்பு வரும்போது எல்லாமே கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்போ சுக்கிரனுடைய அமர்வு கண்டிப்பாக நல்ல விஷயத்த செய்யுமான்னு கேட்டா கண்டிப்பா நல்ல விஷயத்த செய்யும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை தந்துடுது. குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களை நிவர்த்தி செய்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒட்டுதலை, ஒரு ஊழலை தர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை அந்த சுக்கிரன் ஏற்படுத்துறாரு. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால முன்னாடியே சொன்னேன், தந்தை பிடிவாதமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. 6 கூடியவர் 9ல் வந்துட்டார் அப்படிங்கும்போது தந்தை மகனுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு உறவு நிலை இருக்காது. கொஞ்சம் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது. கவனம் தேவை. கொஞ்சம் வயது மூத்த நபர்களை தந்தையை அனுசரிச்சு போகணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தந்தைய அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ என்னோட குழந்தை தனுசு ராசி, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, சுயதொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போற நபராக இருந்தாலும் சரி, வேலையில நல்ல மாற்றம் உண்டாகும். அதே போல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் சுயதொழில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஓகே, இதெல்லாம் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு. என்ன காரணம்னா அவர் லாபாதிபதி கூட. அப்போ 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது, 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது, சனியினுடைய பார்வை, செவ்வாயினுடைய பார்வை, அனைத்துமே சுபமான மாற்றங்களை சொல்லக்கூடிய அமைப்பு. மதன கோபால யோகம் ஏற்படும் போது தந்தையினுடைய நடவடிக்கையில கவனம் தேவை அப்படிங்கிறது சொல்லுது. சரிங்களா? ஓகே, இப்போ குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருந்தோம் ஆல்ரெடி. இது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ஏற்பட போகுது. கடன் நோய் எதிர்ப்பு வழக்குகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை அங்க நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன், கடன் நோய் எதிர்ப்பு வழக்குகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை. உங்களால் முடிந்த உதவிகளை உங்களுடைய தாய் மாமனுக்கு செய்வீர்கள். தாய் வழி வர்க்க உறவினர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கப்படுது. வேலையில இருந்து வந்த டென்ஷன், பிரஷர், அலைச்சல் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத சொல்லுது. உடல்ல நோய் தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா முன்னாடி நம்மளாலவே அது ஏற்பட்டிருக்கும். நம்மளுக்கு மினிமமா சுகர் இருந்திருக்கும், கவனிக்காம இருப்போம். ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். எது சுகருக்கு என்ன சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க அந்த நோயினுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த குருமங்கள யோகம் செய்து கவலை வேண்டாம். நோயினுடைய வீரியம் குறையும், உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது குருமங்கள யோகம். கூடவே உங்களுக்கு எதிர்ப்புகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கே மனசு கஷ்டப்படுத்தாம, இப்படி வலிக்காம ஊசி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்களுக்கே மனசு கஷ்டப்படுத்தாம அவர்களை ஜெயிச்சு வெளியே வந்துருவீங்க. அவர்களா ஈஸியா ஜெயிச்சு வெளியே வந்துருவீங்க. ஏன்னா கூட இருக்கிறது குருவுங்க. மற்றவர்களை துன்புறுத்தாம உங்களுடைய காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. செவ்வாய் பாருங்க, 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, ராசியையும் பார்க்கிறாரு. கொஞ்சம் விரைய செலவுகள் உண்டு, குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் வேணும். படிப்புக்காக சில நபர்கள் நிறைய செலவு செய்றீங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். சுப செலவுகளா மாத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா குருவோடு சேர்ந்து செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ராசியை பார்க்கிறாரு. ரொம்ப 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 தைரியமா, துணிவா, ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கிடலாம். என்னால முடியலன்னா யாருனாலே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டுக்குள்ள கொண்டு வந்துடுறீங்க. நல்லா ஸ்ட்ராங்கரா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். 5ஆம் அதிபதி பார்க்கிறார் அப்படிங்கும்போது
குழந்தை உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. காதல் விவகாரங்கள் சின்ன சின்ன சங்கடங்களுக்கு பின்பு உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறத சொல்லுது. வேலையில நிம்மதி கிடைக்கும். அதே போல எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். எதையுமே ரொம்ப கிளியரா பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க. நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள், அந்த பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா வெற்றியை பெற்றுத்தரும். என்னதான் குருமங்கள யோகம் 6ஆம் இடத்துல இருந்தாலும் நிறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ இந்த மாதத்துல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. அப்போ இந்த நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம், கொஞ்சம் வில்வம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யறது நல்லது. முடிந்தால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகத்தை பார்ப்பது சிறந்தது. இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.